நவுன் ரூல்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. என்ன, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுன் நடுவில் ப்ரிபோசிஷன், அதுக்கப்புறம் அதே நவுன் திரும்ப வருது அப்படின்னா இந்த நவுன் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல போடணும். அதுதான் இந்த ரூல்ஸ். இன் such a format a noun remains singular. அந்த மாதிரி இருக்கும்போது மேல இருக்குல்ல, நவுன் நடுவில் ப்ரிபோசிஷன், திரும்ப அதே நவுன் ரிப்பீட் ஆகுது, அந்த நவுனே திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த நவுன் வந்து என்ன இருக்கணும், சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். அதான் ரூல். எப்படின்னா, when two nouns are connected by a preposition and these formats are used in such sentence, the noun will always be singular. ரெண்டு நவுனை ப்ரிபோசிஷன் மூலம் கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டும் சேம் நவுன் தான். ஓகேங்களா? அப்போ அந்த நவுன் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறதா இந்த ரூல். இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ships after ships is arriving. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, நவுன் இருக்கு, நடுவில் ப்ரிபோசிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் அதே நவுன். ஓகேங்களா? ஷிப்பே தான் திரும்ப வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நவுன் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். அதான் ரூல். அப்ப ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறத சிங்குலர் பண்ணிடணும். ஷிப் ஆஃப்டர் ஷிப் இஸ் அரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. ஷிப் which is a noun is coming twice, ரெண்டு இடத்துல வருது, and is joined with the preposition. ரெண்டுமே வந்து ஆஃப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு preposition மூலம் கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப ship will remain in singular form. ஷிப் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும், சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். அதான் ரூல்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், he was a doors to doors salesman before he became an actor அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸ்ல ப்ரிபோசிஷன் மூலம் கனெக்ட் ஆயிருக்கு, சேம் நவுனே ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? டோர்ஸ் டு டோர்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரூல் படி சிங்குலரா போடணும். இங்க ப்ளூரல்ல போட்டிருக்காங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. அப்ப கரெக்டா போடணும் அப்படின்னா ரெண்டு எஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? he was a door to door salesman before he became an actor. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிளனேஷன்ல. டோர் which is a noun, ஓகேங்களா, is coming twice and is joined with the preposition. எந்த to அப்படிங்கிற preposition மூலம் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப டோர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் ஃபார்ம்ல நம்ம போடணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ அடுத்த இதுல சிவம் wrote pages after pages to complete the book. புக்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக அடுத்தடுத்த பேஜா அவங்க எழுதுனாங்க அப்படிங்கிறத இதோட மீனிங். இதுல என்ன பண்ணிருக்காங்க, இந்த சென்டென்ஸ்ல நவுன் ப்ரிபோசிஷன் நவுன் வந்திருக்கு. அதாவது இந்த நவுனும் சேமா இருக்கணும், அதே டைம்ல ப்ரிபோசிஷனால கனெக்ட் ஆகி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தா என்ன பண்ணணும், சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க என்னது ப்ளூரல் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க. அப்போ பேஜ் ஆஃப்டர் பேஜ் டு கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ரூல் பார்க்கலாம். இதுல சில நவுன் வந்து சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் ஒரே வார்த்தை தான். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் டீர், ஷீப், க்ரூ, ஃபேமிலி, டீம், ஜூரி, ஏர்கிராஃப்ட், கவுன்சில், இது நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு சிங்குலர் ஃபார்மும் ப்ளூரல் ஃபார்மும் ஒண்ணுதான். ஷீப்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, ஷீப்பே தான். சரி, அப்ப எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸ்ல அப்படின்னு பார்த்தா வேர்பை பொறுத்து, வேர்ப் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து வந்து அது சிங்குலரா ப்ளூரலான்னு சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸ்ல போட்டுக்கணும். அதான் இந்த ரூல். Some noun like deer, sheep, crow, family, team, jury, aircraft, council, etc. are expressed as singular or plural only by the use of verb பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சென்டென்ஸ்க்கு வந்துருவோம். சென்டென்ஸ் பார்த்தா தெளிவா புரிஞ்சிடும். ஷீப்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல். நான் சொல்லியிருக்கேன், ஷீப்புங்கிறத சிங்குலரும் ப்ளூரல் ரெண்டுமே ஒரே ஃபார்ம் தான். அப்ப ஷீப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் கிடையாது வார்த்தை, ஷீப் மட்டும்தான் வரும். அப்ப ஷீப் ஆர் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும். அடுத்து அதான் சொல்லியிருக்காங்க, ஷீப் இஸ் அ ப்ளூரல் நவுன் இந்த இடத்துல. ஓகேவா? சோ எஸ் வில் நாட் கம் பிஃபோர் இட் and verb plural will be used. ப்ளூரல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா verb வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ as sheep are grazing in the field, ஒரு ஆடு வயல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? புல்வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்கு, grazing in the fieldன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட மீனிங். இதுல as sheepன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஷீப்னு சொல்லும் போது அப்ப நம்ம வேர்பை மாத்திடணும். ஓகேங்களா? நிறைய ஷீப் கிடையாது, ஒரு ஷீப் தான். அப்ப as sheep ஆற மாத்திட்டு is grazing in the field. இந்த இடத்துல ஷீப் அப்படிங்கிறது என்னவா வந்திருக்கு, சிங்குலரா வந்திருக்கு. ஆமா, சிங்குலரா வந்திருக்கு. அதனால சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது there were
too many deers in the forest. ஓகேங்களா? இப்ப டீர்ஸ் அப்படிங்கிறது போடக்கூடாது. ஓகேங்களா? நிறைய டீர்ஸ் இருந்தாலும் டீர்ஸ்ன்னு போடக்கூடாது. சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான், டீர் தான். அப்ப டீர் தான் வரும். எஸ் எடுத்துடணும். there were too many deer in the forest. இங்க பாருங்க, deer is a plural noun, so yes will not come before it and only verb plural will be used. verb வந்து கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. there were தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை was யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல வேர் மாத்தி இருக்கணும். வேர் கரெக்டா தான் இருக்கு சென்டென்ஸ்ல. there were too many deers, எஸ் போட்டு தப்பு பண்ணிருக்காங்க. அதை மட்டும் மாத்திட்டு deer அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். அவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்யூ.